வணக்கம் அன்பான அதிசயம் டிவி நேயர்களே, இந்த நாளிலும் மேகம் போன்ற சாட்சிகள் என்ற அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஸோ ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்திருக்கிறார். அப்படித்தானே? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேகம் போன்ற சாட்சிகள் என்ற நிகழ்ச்சியில் நம்ம சந்தித்து இன்டர்வியூ பண்ணுற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உள்ளதாக, அற்புதங்களை செய்கிறதாக, நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த மேகம் போன்ற சாட்சி அப்படிங்கிற நிகழ்ச்சி உண்மையிலேயே நம்முடைய அதிசயம் டிவி குடும்பத்தில் ரொம்ப வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அற்புதமான சாட்சிகளை கேட்கறது தான் அதில் விசேஷமான ஒரு காரியம். இன்றைக்கும் கூட நம்முடைய அதிசயம் டிவி நிலையத்திற்கு அருமையான ஒரு குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களோட சாட்சியை தான் நம்ம கேட்க போகிறோம். நம் மத்தியில் அன்பு சகோதரர் உல்மார்க் பாஸ்டர் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய துணைவியார் தேவ கிருபை அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய கிருபையான காரியத்தை ஆண்டவர் நம்ம மத்தியில் செய்ய போறாரு. இவங்க நம்முடைய சென்னையில் இருக்கிற அசோக் நகரில் ரட்சிப்பின் கூடாரம் சபை என்கிற தேவனுடைய சபையை இவர்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். பாஸ்டராக கர்த்தருடைய ஊழியத்தை குடும்பத்தோடு கூட செய்து கொண்டு வர்றாங்க. ஸோ இன்றைக்கி தான் நான் அவங்கள ஃபர்ஸ்ட் முறை பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய சாட்சி கூட ரொம்ப அற்புதமானது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் நான் இன்னும் அவங்கள நேராக பார்த்து பேசலை. சரி நேயர்களே, நான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், நீங்களும் ரொம்ப விருப்பத்தோடு இருப்பீங்க. வாங்க நம்ம அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமென். ஆண்டவருடைய நல்லா இருக்கேன். விசேஷமாக இந்த நாளிலும் அதிசயம் டிவி குடும்பங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த இடத்துல உங்கள் மத்தியில் என் சாட்சியை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகளில் நானும் பங்கெடுப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். உண்மையிலே உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். உண்மையிலே உங்களுடைய பெயர் வேறு ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து நீங்கள் இந்த பேரை வச்சுக்கிட்டீங்களா இல்லை எப்படி பாஸ்டர்? இல்லை, என் தகப்பனார் தான் இந்த பெயரை வைத்தார் எனக்கு. சரி. பேர் பார்த்தீங்கன்னா உல்மார். என்னுடைய பேர் உல்மார். அது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வேதத்தில் இருக்கிற மாதிரி இந்த பேரை மாற்றினோம், என்ன செய்யறது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் எங்கள் போதகர்கிட்ட சொல்லும் போது இல்லை, அதே பேரையே வேதத்தின் அடிப்படையில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது உல்மார்க் அப்படின்னு எனக்கு பேர் மார்க்கா மாத்திட்டீங்க. ஓகே ஓகே சரி. அப்பா இந்த பேரு வைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அப்பா உங்களுக்கு இந்த பேரை வைக்கல? அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா பேர் எங்க அண்ணன் பேர் வால்டர், இன்னொரு அண்ணன் பேர் காலின். இதெல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸோட பேர்ல. இன்னொரு அண்ணன் பேர் டெரின் ஜோன்ஸ், இன்னொரு அண்ணன் பேர் ஹாஸ்டின். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கியூல்கர். ஓகே. அந்த பேர் யாருக்கும் உச்சரிப்பு வரல, கிராமத்துல பிறந்ததுனால. சரி. அந்த பேர் இல்லாம உல்மார்னு வச்சு அந்த பேரையும் மாற்றி வைக்கப்பட்டதுதான். பிரைஸ் காட். கர்த்தர் பாருங்க எப்படிலாம் ஆண்டவர் நம்மளை தேடி நம்முடைய பெயர்களை முன்குறித்த தேவன். நம்முடைய பெயரெல்லாம் அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். உண்மையிலே ஒரு ரொம்ப அழகான ஒரு பெயர் உல்மார்க் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நேமை கேள்விப்படுறேன். தேவ கிருபை நம்முடைய அன்பு சகோதரி, அவங்களோட பெயர் உண்மையிலேயே அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே அந்த கிருபை பொருந்தினவள் அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவருடைய கிருபை அவங்க மேலே இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க பாஸ்டர், இந்த மாதிரி கிராமத்தில் இருந்ததுனால இந்த பேரை அப்பா வச்ச பேரை அவங்களால உச்சரிக்க முடியாதனால அப்பா இந்த மாதிரி மாற்றினாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய பூர்வீகம் என்ன? அப்பா எந்த ஊரை சேர்ந்தவர்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நீங்கள் எத்தனாவது நபர்? உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் அப்போது எப்படி இருந்துச்சுன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக அதிசயம் டிவி நேயர்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பூர்வீகம்லாம் சென்னை தான். சென்னையில் பக்கத்தில் நம்ம ஈஞ்சம்பாக்கம் கிராமம் தான் நான் பிறந்த கிராமம். அதுதான் அப்பாவோட
இடம் வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. சரி சரி. நாங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து மொத்தம் 5 பசங்க, எல்லாமே ஆம்பளை பசங்க தான். இப்போ பெண் பிள்ளைங்க கிடையாது. நான் வந்து எங்கள் குடும்பத்தில் 5வது நபராக வந்து பிறந்தேன். ஓ, கடைசி ஆமா, பையன். கடைசி பையன் நான் தான். ஓகே ஓகே. யோசேப்பு போல கடைசி பிள்ளை. கடைசியாக வந்து பிறந்தேன். ஆ, ஆ. என்னுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு துளி கூட அறியாத குடும்பம். தேவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பம். நாங்கள் முழுக்க முழுக்க வேற ஒரு மார்க்கத்தை தழுவி அதற்குள்ளே தான் வந்து நாங்கள் நடந்து இருந்தோம். திருவிழாக்கள் செய்கிறது, மற்றபடி அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். இப்படி இந்த சூழ்நிலையில் என்னுடைய இளம் வாலிபத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாயில் வந்து ஒரு சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு என்னை ஆண்டவர் தொடுறதுக்கு அது அடையாளமாக இருந்தது. அது அந்த கொப்பளம் வந்து 2 நாள் 3 நாளில் வாய் முழுக்க பரவிடுச்சு. அது பரவினது பக்கத்தில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மருத்துவ வசதியெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன டிஸ்பென்சரி இருக்கும். அதில் போனாங்க ஒரு கம்பவுண்டர் அவர் படிச்சிருப்பாரா அப்படின்னு கூட தெரியாது. அங்கே தான் போனோம். அந்த மாதிரி போகும்போது முதல் டைம் போகும்போது மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் வாயில் பயங்கரமாக வந்து அது பரவிடுச்சு. அந்த கொப்பளங்கள் அதிகமாயிட்டு வாய் முழுக்குமே வந்து அதிகமாக பரவுனதுனால என்னால் வாய் திறக்க முடியல. பயங்கரமான உடம்பு சோர்வாயிடுச்சு. ஒரு மாதிரி டயர்டாகிட்டு என்னால் பேசவும் முடியல. கேர்னஸாகவும் இருந்தது. அப்போ மறுபடியும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க, சரி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு போகும்போது ஸ்மெல்லு ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சு. அந்த கொப்பளங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி வழிய ஆரம்பிச்சு. அதுலேருந்து சிறு ரத்தம் வழிய ஆரம்பிச்சதும் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏற்கனவே பார்த்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோது டாக்டர் பார்த்துட்டு அவர் முகம் சுழிச்சார். அந்த ஸ்மெல்லு வருது பார்த்து. அப்போது அவர் இன்ஜெக்ஷன் பண்ணுறாரு எனக்கு. அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அம்மாவை பிடிச்சி நிற்கிறேன் நான். பேக்கில் ஹிப்பில் பண்ணுறாங்க. அப்போ பிடிச்சிருப்பாங்கன்னா எனக்கு அது எடுத்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. பார்த்தா இன்ஜெக்ஷன் அப்படியே தான் இருக்குது. அவருக்கு கொமட்டல் வந்துடுச்சு. ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருந்தனால பக்கத்தில் அவர்கிட்ட இருக்கிற அந்த இன்னொரு சின்ன ஒரு பெண் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறாங்க. அவருக்கு வாஷ் பண்ணிட்டு வெளியில் போய் உட்காந்துட்டார். அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கு பாருங்க. பயங்கர ஸ்மெல் ஆரம்பிச்சிருக்கும். அப்போது அந்த வலி தாங்க முடியல. அப்போது வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க எங்களை, என்ன ஆச்சு வாய் மூடி இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, அப்போது வாயில் வந்து புண்ணு வந்துச்சு, என்னன்னு தெரியல, அது அதிகமாகிடுச்சின்னு அவங்க எடுத்து பார்த்ததுமே அந்த வெடிச்சு போன அந்த ஸ்கின்னு உதடு எல்லாம் வெடிச்சு போனதை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. எனக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ உடனே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எதிர வந்து பஸ் ஸ்டாண்டு. சரி. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம திருவான்மியூரில் தான் இருக்குது. அங்கேருந்து ஏன்னா இது ஆதாரம்ன்றதுக்காக நான் அடையாளங்களோட சொல்கிறேன். இப்போவும் அந்த ஹாஸ்பிட்டல். ஆமாம், அதனால சொல்கிறேன் நான். அங்கேருந்து கிராஸ் பண்ணி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது தான் எனக்கு தெரியும் அம்மா மேலே சாஞ்சேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா எனக்கு பயங்கரமான பலவீனம், சோர்வு, மயக்க நிலைக்கு வந்துட்டேன். அது ஜாஸ்தி ஆகிட்டு என்னுடைய நடை குறைஞ்சி போச்சு, என்னுடைய நினைவு குறைஞ்சி போச்சு. அது அதிகமானதுனால வாயில் இருக்கிற அந்த ரணம் அதிகமாகிட்டு ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ளே வெளியில் சைடில் பண்ணி அது ஃபுல்லாகவே உதடு முழுக்குமே அரிக்க ஆரம்பித்து பயங்கரமான ஒரு ரணத்துக்குள்ளே போயிடுச்சு. இப்படி அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வேறு ஒரு மார்க்கத்துக்குள்ளே இருந்ததுனால நாங்கள் விரும்பினபடி நாங்கள் வேண்டுதல் செய்து நாங்கள் பொருத்தனைகள் பண்ணி அம்மா வந்து அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, அந்த மற்ற காரியங்கள்லாம் என்னென்ன செய்யணுமோ அந்த இதில் அது எல்லாமே வந்து பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட அதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கல. எங்கள் வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். சரி. அதுதான் குலதெய்வம். அதில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோடிச்சு அதை தான் பின்பற்றின்னு வந்தோம். அங்கே போயிட்டு அம்மா மடிப்பிச்சை கேட்குறது, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த கோவிலில் போயிட்டு தீர்த்தங்களை கொண்டு வந்து தெளிக்கிறது ஒரு பிரயோஜனமே இல்லை. இது நாளுக்கு நாள் ஆகிட்டு ஏறக்குறைய சொன்னாங்க ஒரு 2 வாரத்தை கடந்துடுச்சு. 2 வாரமா வாயில் புண்ணு இருக்குது, சாப்பிட்ருக்க முடியாது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எனக்கு என்ன செய்வாங்களாம், படுக்க வச்சுருவாங்க. எங்கள் வீட்டு வராண்டா இருக்கும். அந்த வராண்டாவில் படுக்க வச்சுட்டு துணியை வேட்டி கிழிச்சு எங்கள் வாய்ப்பக்கத்தில் வைப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வழிஞ்சி அந்த சீழ ரத்தமும் அது அப்படியே வருமா. அப்போ இளநீர் வந்து வாங்கின்னு வந்து வாயில் ஊற்றும்போது
அது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி உள்ளே போகுமா, அந்த அந்த சதைங்க புண்டு உள்ளே போகுமா, அது கூட கை வச்சு எடுத்து போடுவாங்களாம். அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு பயங்கரமான ஒரு குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்வான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த நிலமையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட பழகின பேசின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டில் வந்து என் முகத்தை பார்த்துட்டு அவங்க அலறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமாக இருக்குது, முகமே பயங்கரமாக இருக்குது, ஆனால் பார்க்கவும் முடியல, அவன் முகமே வந்து பிசாசு முகம் மாதிரி இருக்குது. என்னுடைய நண்பர்கள்லாம் அவங்க வீட்டில் சொல்லி நைட்டில் ஒரு சிலர் ஜுரம் வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கலாம், ஏன் இந்த புள்ளி எப்படி வச்சுன்னு இருக்கிறீங்க, ஏன் அப்படி இருக்கிறான், அவன் சும்மா அழுதுகன்னு என்ன பண்ணின்னுக்குற, ஒரே ஸ்மெல்லு வருதுமா, நாற்று எடுக்குது, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் லெட்ரு எழுதி கொடுக்குறோம், போயிட்டு கருணை கொலைக்கு கூட பண்ணலான்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அதிகமாக ஆயிடுச்சு, பயங்கரமாக முதுகுலெல்லாம் அந்த புண் வரக்கூடிய அடையாளங்கள் வந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்பவும் போல் அந்த கொடுக்குற கோவிலில் கொடுக்குற அந்த தீர்த்தங்கள் இதே தான் போயின்னு இருக்குது, கொஞ்சம் கூட எனக்கு சரியாகலை. இது கேள்விப்பட்ட ஒரு பாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் முதல் டைம் நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. இல்லை, எங்கள் தெய்வங்கள் இருக்கிறாங்க, நாங்கள் ஆமாம் அவங்க கொடுப்பாங்க. அப்போ வந்து வைராக்கியம் இது மதம் மாற்ற வராங்க, இவங்க வந்து நமக்கு வந்து என்ன செய்கிறாங்க, இப்படி வந்து நம்மளை மாற்ற வராங்க. அதனால் அனுமதிக்கவே இல்லை, அவங்கள உள்ளே விடவே இல்லை. பயங்கரமாக அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பிரச்சனையும் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஹெவியாக போயிட்டு கடைசி சூழ்நிலையில் அவங்க மறுபடியும் வராங்க. எப்படியும் செத்து போகிறான், பிழைக்க மாட்டான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அவன் இருக்கிறத பார்த்தா. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோமே, நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம், அவனை தொடவே மாட்டோம், நாங்கள் ஓரமாக நின்று ஜெபம் பண்ணிட்டு மட்டும் போயிடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கண்டிஷன் வந்து அன்கண்டிஷன் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் ஜெபிச்சு அவங்க கேட்டிருக்காங்க, தேங்காய் எண்ணெய் இருக்குதாம்மா. அப்போ அந்த டைமில் கண்டிப்பாக எல்லா எண்ணெயும் வீடுகளில் இருக்கும். ஒரு கிண்ணத்தில் அந்த எண்ணெயை வாங்கி அவங்க வானத்துக்கு நேராக காமிச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ண எண்ணெயை நீ பூசுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா என்ன பண்ண, கையெல்லாம் வைக்கவும் முடியாது. அப்போ நம்ம வாசலில் இருக்கிற அந்த வேப்ப மரத்தோட தழையை ஒடிச்சு அதை வந்து எடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். சரி, என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாரும் சொல்றதும் கேட்டுட்டாங்க. இப்போ இதையும் செய்யலாம், அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. முதல்ல போட்டதுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, போட்டதுமே வந்து எழுந்துக்குவாங்கன்னா இல்லை. மறுபடியும் அந்த நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. மறுபடியும் வீட்டில் அதே சோர்வு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் போட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி ஜடமாக போனமாக தான் படுத்து இருந்துருக்கிறேன். 3வது நாள் போட்டுட்டு எங்கள் வீட்டு வாசலில் இருக்க அந்த வேப்ப தழைங்கள்லாம் பெருக போகும்போது நான் ரொம்ப நேரம் தூங்கி எழுந்தால் எப்படி இருக்கும், அசதி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே வந்து நான் எழும்புகிறேன். எனக்கு தெரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும். 15 வயசு? ஆமாம், தெரியும் விவரம். ஆமாம், நல்ல வாலிபர் தான் நான். இன்னைக்கும் உங்களுக்கு அது மறக்காது? ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நான் எழுந்து பார்க்குறேன், அப்படியே கண்ணு அப்படியே மங்கலாக இருக்குது. அப்படியே பார்த்தா அம்மா வந்து அங்கே க்ளீன் பண்ணின்னு இருக்கிறாங்க, பெருக்கி எடுத்துன்னு இருக்கிறாங்க. அப்போ அம்மானு கூப்பிட்றேன், அந்த வார்த்தை வரல. 2 உதடுமே எனக்கு இல்லை, எனக்கும் தெரியாது அது. அப்போ வெளியில் தான் படுக்க வச்சுருக்குறாங்க. நான் எழுந்து பார்த்தேன், எங்கள் அம்மா என்ன சவுண்டு கேட்ட உடனே கத்தின்னு ஓடினாங்க வெளியில், ரோட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டாங்க. என் புள்ள பொழைச்சிட்டான், என் புள்ள பொழைச்சிட்டான், என் புள்ள பொழைச்சிட்டான்னு. இவங்க சொல்கிற கேப்பில் நான் உள்ளே போனேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க்கு பெட்டி, ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும் தலை வாரத்துக்கு, அதுதான். அப்போ நான் போய் பார்க்குறேன், எங்கள் வீட்டில் ஒரு ட்ரங்க்கு பெட்டி, அதுக்கு மேலே கண்ணாடி மாட்டிருக்குது. அது கண்ணாடி பார்த்ததும் எனக்கு அப்படியே மயக்கம் வந்துடுச்சு. முகம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முகம், என் முகமே இல்லை, கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்குது. தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆச்சு தெரியல, என் தலை வாரி நான் குளித்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. அந்த கண்டிஷனை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கேர் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ட்ரங்க்கு பெட்டியாண்டியே நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் என்னை வந்து பார்க்க ஆரம்பித்தது தான் தெரியும். அதுக்கப்புறமா சர்ச்சில் இந்த ஆட்கள் வராங்க, என்ன நடந்ததுன்னு பார்க்க வந்தாங்க.
இதை பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். என்ன இது இப்படி நடக்குது, என்ன இது முன்னாடி செத்துருவான்னு பார்த்தா எழுந்து வந்து நிற்கிறான், உட்காடுறான். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அந்த தேங்காய் எண்ணெய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியாக வந்து அந்த அரிக்கப்பட்டு 2 உதடுமே இல்லாத அந்த நாட்களில் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுங்க நல்ல வசதிங்க இருந்திருந்தா நல்லா பண்ணிடலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அப்போ இப்போ அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஒரு 7 நாளில் என்னுடைய உதடுகள் வந்து மறுபடியும் வளர ஆரம்பிச்சது. ஆமாம், கர்த்தர் உண்மையிலே நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னுடைய உதடு பார்க்க முடியல. அந்த வாயை இப்படி திறந்து பார்க்குறேன், பல்லெல்லாம் அப்படியே ஒட்டிக்கின்னு அந்த பிளட்டு அந்த சீழ் அது எல்லாமே வந்து அப்படியே ஒட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ ப்ரஷ் கூட பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ப்ரஷ்னால் வேப்பங்குச்சி, அடுப்பு கறி, மணல் இப்படி போட்டு தான் கிராமம்ல. அது கூட எதுவும் பண்ண முடியாது. அப்படியே சும்மா வாய் கொப்பளிச்சு கரெக்டாக. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு கூட்டின்னு போனாங்க. அந்த பாஸ்டர்ஸ் வந்து கூட்டின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சு உள்ளே போகிறேன், எனக்கு போகிறதுக்கே பிடிக்கல. அழகாக பட்டை போட்டு குங்குமம் வச்சு கயிறு கட்டி இதான் புதுசாக ஒன்றுமே இருக்குது. சரி கோயிலுக்கு கூட்டும் போகிறாங்கன்னா உள்ளே ஒரு சிலை கூட இல்லை. இது என்ன கோயில் இது பார்த்து ஓலை கொட்டால இருக்குது, இப்படி இருக்காத, இதுக்கு பேர் கோயிலா அப்படின்னு பார்த்தா அப்போ உள்ளே இருந்து ஒரு பாஸ்டர், அவர் யாருன்னா தெரியல நமக்கு, கூப்பிடும் போது சரி உள்ளே வாங்க தம்பி அப்படின்னாரு. அப்புறம் நான் உள்ளே போகல. அப்புறம் இப்போ வந்து யூத்தோட லீடர் வந்து அவர் வந்து என்னை உள்ளே கூட்டும் போய் உட்கார வைக்கும்போது ஏதோ பேசுகிறாங்க. இப்போ நம்ம மத்தியில் ஒரு தம்பி இருக்கிறாங்க, நாங்கள் சாட்சி சொல்லுவோம். நான் ஏந்து சும்மா தான் நிற்கிறேன். சாட்சினா எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னன்னு தெரியாது. என்னை புதுசாக கூட்டும் போய் உள்ளே நிற்க உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல முதல் முறையாக போகும்போது இப்படிலாம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் எல்லாம் 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார சொல்கிறாங்க. இது என்ன, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு வந்துட்டேன். அப்போ மறுபடியும் என்னை விடவே இல்லை. அவங்க எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் பொழுது ரட்சிப்புக்குள்ளே நடத்திடணும். நான் அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னோ எனக்கு தெரியல. ஆனால் என்னை மறுபடியும் வந்து இன்னொரு நாள் அதே வீக்கில் வந்து ஒரு நாள் கூப்பிட்றாங்க, வாலிபர் கூட்டம் இருக்குது வா அப்படின்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையே திருப்புற ஒரு வாலிப கூட்டமாக அது இருந்தது. அந்த வாலிபர் கூட்டம் தேவன் நிச்சயமாக நல்லவராக இருக்கிறார். அப்போது அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூத் லீடர் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யணும். பாவம்னா என்னன்னு தெரியாது, நான் பண்ணுற தப்புது பேர் தான் பாவன்றது எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே செய்கிறது தான், இது எல்லாமே செய்யறது, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாவம்னா என்னன்னு புரியல. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் கண்ணை மூடிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. கண்ணை மூடிக்கினே இருக்கிறேன், ரொம்ப நேரம் மூட முடியல, அப்படி வார கண்ணில் பார்க்குறேன். அப்படியே அதுக்கப்புறமா சொல்கிறாரு, இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னு அந்த ஒரு சில கேள்விங்கள்லாம் அந்த நேரத்தில். ஏன்னா நமக்கு வந்து 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, இது யாரு, இயேசுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொன்று இப்போ ஆவியானவர் உங்கள் மேலே வந்து இறங்குவாங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது அங்கே கேட்க ஆரம்பிச்சு, சரி ஆனால் ஒபே பண்ண கீழ்ப்படிஞ்சேன். அவர் சொல்கிறது கண்ணை மூடுனா கண்ணை மூடிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கினே இருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 16-17 வாலிபர்கள். அந்த 16-17 வாலிபர்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அபிஷேகம் பண்ணினார். ஃபர்ஸ்ட் டைமு என்னமோ தெரியல, என்னையோ அறியாமல் ஒரு கரண்ட் ஷாக் என் மேலே வருது. அப்படி கையெல்லாம் உதறுது, கால்லாம் அடிக்குது. நல்ல ஒரு 30 ஃபீட் இருக்கும், 30 அடி நீளம் உள்ள சபை அது. அதில் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், எப்படி வந்தேன்னு தெரியல. ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்குறேன். அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு பாதம் நிற்குது. அந்த பாதம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாதம், அழகான பாதம், நல்ல வெண்மை சிவப்பு ரெண்டும் கலந்த ஒரு பாதம். அந்த பாதத்தை நான் தொட போகிறேன், அப்படியே அந்த பாதம் பின்னாடி போயினே இருக்குது. பயங்கரமான ஒரு அனுபவத்துக்குள்ளே போனேன். இது வரைக்கும் நம்ம பார்க்கல. எப்போவுமே கண்ணை திறந்து தான் எல்லாமே பார்த்துருக்குறேன். கண்ணை திறந்து தான், கண்ணை மூடி ஒரு வித்தியாசம் நடக்குது எனக்கு. உண்மையிலேயே ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு மிராக்கல் நடந்தது. ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஏதோ உள்ளே இருந்து ஏதோ ஒன்று வெளியில் போனது போல் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிருபையை பெற்றுக்கின்னு அந்த இடத்துல அந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா சபை பேர் வந்து மீட்பர் திருச்சபை. நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தது சபையில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சபையில் இந்த மாதம் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு நோட்டீஸ் ஒன்று போடுவாங்க. அந்த நோட்டீஸை கூட நான் என்ன செஞ்சேன், வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். எனக்கு தெரியாது இதெல்லாம். அதுக்கப்புறமா ஆண்டவர் நடத்தும் போது பார்த்தா என் கூட அபிஷேகம் பெற்ற அத்தனை பேர்களையும்
நான் தனித்தனியாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எல்லாருமே பின்மாற்றம். ஒரு சிலர் மரிச்சிட்டாங்க, ஒரு சிலர் வந்து குடி பழக்கத்தில் அடிமையாயிட்டாங்க, ஒரு சிலர் கஞ்சா பழக்கத்தில் அடிமையாயிட்டாங்க. ஆனால் இவ்வளோ பேருக்கு மத்தியில் நான் மட்டும் அப்படியே கரெக்டாக போய்கின்னு இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு சில 3 வருஷம் கழிச்சு 1997 என்னுடைய ஞானஸ்தானத்துக்காக நான் என்ன செஞ்சேன், என்னை வந்து ஒப்பு கொடுத்து ஞானஸ்தான கிளாஸ் எடுக்கணுன்னாங்க. எடுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு பணம் வாங்கின்னு வரேன் அப்படின்ட்டு போனார். அப்பா காணாமையே போயிட்டார். அப்புறம் அம்மா தான் வந்து நடத்தினாங்க, ஃபேமிலி நடத்தினாங்க. வீட்டில் இருந்த பாத்திரம், பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம்லாம் அடகு வச்சு அதில் தான் சாப்பாடே நடத்துது. உண்மையிலே பிரதர் ரொம்ப துக்கமான, அதாவது நம்ம ஒவ்வொரு சாட்சிகளை கேட்கும் பொழுது கொஞ்சம் ஆரம்பம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னா இதுவும் இன்ட்ரெஸ்ட் தான். எப்படி இருக்குன்னா ஒரு ஜாலியாக, ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் நம்ம எந்த ஊரில் பிறந்தோம், அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க, நான் எப்படி இருந்தேன், எப்படி வளர்ந்தேன் அப்படின்ற பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் உண்மையிலே நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து என் மனசுக்குள்ளே பாருங்கள், அழணுன்ற அந்த ஒரு கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்து உங்கள் சாட்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் வந்து அந்த இன்ஜெக்ஷனை வெளியில் எடுக்க கூட அவரால் முடியலை. ஸ்மெல்லு அப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களை கூட்டிட்டு வந்த உங்கள் தாயோட உள்ள எப்படி இருந்திருக்கும்? அந்த தாயை எப்படி ஒரு அன்போட தான் பிள்ளைக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும்ன்ட்டு அந்த தாய் எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க. நீங்கள் தான் 15 இயர்ஸ் அப்படின்னா உண்மையிலே அது வந்து நல்ல விவரம் தெரிஞ்ச வயசு. இன்றைக்கி இருக்கிற 15 வயசு பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை பார்த்து எல்லாரும் நல்லா பார்க்கணும், ஒரு நல்ல கெத்தான பையனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலம் அது. ஆனால் உண்மையிலே 15 வயசில் வந்து இப்படி ஒரு பேச முடியாமல் நீங்கள் சொல்லும்போது அதை என்னால் கற்பனை பண்ணவே முடியலை. அப்படி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அதில் இருந்து ஆண்டவர் ஒரு சின்ன எண்ணெய், சாதாரண எண்ணெயை ஒருத்தர் ஜோம் பண்ணி கொடுத்து அந்த எண்ணெயை பூசினதுனால உங்கள் வாழ்க்கையே மாறி ஆண்டவர் உங்களை தொட்டு ரட்சித்து, அதுலேயும் பெரிய பாக்கியம் என்னென்னா உங்கள் கண்ணை திறந்து, ஆவிக்குரிய கண்ணை திறந்து கர்த்தரை தரிசிக்க வச்சிருக்கிறார். பாருங்களேன், அவருடைய அந்த பொற்பாதங்களை தொட வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு டெஸ்டமனி. ஏன்னா ஆண்டவர் வந்து எவ்வளோ நேசிக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் சொன்ன அந்த முதல் சாட்சியிலே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவரை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய எத்தனையோ பேர் எவ்வளோ உபவாசம் இருக்கிறோம், கதறோம், அழுகுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், ஆண்டவரே போய் காணணும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட உங்களை உள்ளே கொண்டு போய் இது என்ன கோயிலா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இதோட போகிறீங்க, என்ன அப்படி கூரை போட்டிருக்கு, எல்லாரும் இப்படி வெறிச்சோடு இருக்கு, நம்ம பார்த்த கோயிலெலாம் வேறையே அப்படின்னு நினச்சிட்டு போன உங்களுக்கு அந்த பரம தகப்பன் தரிசனம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான சாட்சி பிரதர் இந்த சாட்சி. இதுக்கு இடையில அப்பா காணாம போனது, இன்னைக்கு வர அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றது ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். உங்க வாழ்க்கை வந்து அதான் அந்த உபத்திரவத்தின் குகையில ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலேயே அந்த உபத்திரவத்தின் குகையில உங்களை தெரிந்தெடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. சரி, அப்பா காணாம போயிட்டாங்க, அம்மா வந்து கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க, அண்ணனுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க, கொஞ்சமாவது வருமானம் வந்திருக்கும்ல? ஆமா, வருமானம் வந்தது. அந்த இடையில அம்மாவும் வந்து ரட்சிக்கப்பட்டு, சரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வர சண்டே வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒயிட் சாரி, ஒயிட் ப்ளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபீவர் வருது. அப்போது நான் தான் வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன். அண்ணன்லாம் வெளில போயிட்டு வரல. அப்போ நான் போயிட்டு வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு சொன்னாங்க. அது வந்து அங்கேயே ஈஞ்சம்பாக்கத்துலேயே நடந்தது. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் ஏறிக்கினே இருக்குது, அம்மாவுக்கு ஏறிக்கினே இருக்குது. டாக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உட்காந்து பேசிக்கினே இருக்கிறாங்க. அம்மா மேலே ரொம்ப பாசம், ரொம்ப அன்பு, அம்மா இல்லாமல் இருக்கவே மாட்டேன். அப்போ பார்த்துன்னே இருக்கிறேன், அம்மாவை அப்படியே பார்த்துன்னே இருக்கிறேன். பார்த்தா டக்குன்னு அந்த ட்ரிப்ஸில் வர அந்த டியூப்பில் பிளட்டு ரிட்டர்ன் போகுது. நான் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்றேன், சார் அம்மாவுக்கு எதுவும் ஆகுது சார்னு. அந்த டாக்டர் உடனே என்ன செஞ்சார், அந்த ட்ரிப்ஸு அதை க்ளோஸ் பண்ணி டியூப்பை எடுத்துகிட்டு
இது என்னன்னு தெரியலப்பா, நீ எதனா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எங்கே சார் கூட்டும் போவேன் நான், எனக்கு தெரியல, பயமாக இருக்குது சார்னு. அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சு. அப்புறம் உடனே தட்டுறான், மா எழுந்துருமா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குளிர் ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. அவர் சொல்லிட்டாரு, கூட்டின்னு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. கூட்டின்னு வரத்துக்குள்ளே அவங்க ஹாஸ்பிட்டலே க்ளோஸ் பண்ணுறாங்க, சாத்தின்னு போகிறதுக்கு. நான் என்ன பண்ணேன், அம்மாவோட கையை தூக்கி மேலே போட்டு அவங்கள கூட்டின்னு போயிட்டு வீட்டில் போயிட்டு உட்கார வச்சுட்டு கஞ்சி கரைச்சின்னு வரமா அப்படின்னு. நான் கடைசின்றதுனால அம்மா எனக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுப்பாங்க. நான் எல்லாம் ஆமாம், நான் அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணோம். அப்போல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ்லாம் இல்லை, வெறும் அடுப்பு தான். அதில் என்னெல்லாம் செய்யணுமோ நான் என்ன பண்ணேன், கடகன்னு போயிட்டு கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சு அதில் கொஞ்சம் கஞ்சி கரைச்சி எடுத்துன்னு வந்தம்மா குடிமான்னாக்கா குடிச்சாங்க, வாயில் ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் பிரதர், உண்மையிலேயே உங்கள் அம்மா எதனால போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க? ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தவங்கள ஒரே நாள் ஒயிட் கலர் சாரி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் தூக்கிட்டு போக சொல்லிட்டாரு, நீங்களும் கஞ்சியை கரைச்சி கொண்டு போகிறீங்க. ஆனால் கொடுத்தா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்முடைய நேயர்கள் கேட்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரேக் விட்டுறலாமே. எனக்கும் ஒரே சாட்சியாக படப்படன்னு கேட்குறதுனால ஒரு தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. என்ன நேயர்களே, நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் பாஸ்டர் அவங்க கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது உண்மையிலே என் கண்ணில் தண்ணீர் வந்தது. இன்றைக்கும் நிறைய பேர் இப்படிப்பட்ட வியாதியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புத சுகத்தை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை தேவன் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கான விஷயம் நடந்துச்சு. இவங்க கஞ்சியை கொண்டு போய் கொடுத்தாங்க, ஆனால் திருப்பி ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். நீங்களும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துருங்க. மீண்டுமாய் நம்ம சந்திக்கலாம். பிரேக். அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்லையா? நேரத்தை வீணடிக்கிறார்களா? இயேசுவின் வருகை பற்றி அறியாமல் இருக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் இயேசுவின் வருகையை பற்றி அறிந்து கொள்ளவும் அவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கும் எளிமையான அழகிய வண்ணப்படங்களுடன் ஆயத்தப்படு என்ற சிறுவர்களுக்கான புத்தகம் தயாராகி உள்ளது. தபால் செலவுடன் சேர்த்து 100 ரூபாய் மட்டும் செலுத்தி உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7358586648 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் பேக் டு மேகம் போன்ற சாட்சிகள். உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி இன்னைக்கு நம்ம கேட்டுட்ருக்குறோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத அந்த ஆரம்பத்தில் ஆரம்பித்த வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வரைக்கும் கர்த்தர் நல்லவர்ன்றதை அப்படியே ருசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரி வாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் பாஸ்டர். அப்புறம் அம்மாவுக்கு வந்து நீங்கள் கஞ்சி கொண்டு போய் கொடுத்தீங்க, என்ன ஆச்சுது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆரம்பத்தில் அப்போ தான் ஆண்டவரை ஏற்று கொண்டு போகிற டைமு. தேவனுக்குள்ளே இருக்கிறேன். அங்கே சர்ச்சில் சின்ன சின்ன வில்லேஜ் மினிஸ்ட்ரி இதெல்லாம் போயிட்டு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தேன். இந்த டைமில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைருந்து எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு முதல்ல. ஏன்னா எதுவுமே உள்ளே போகல. டக்குன்னு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயரி ஆகுது, ஃபுல்லாக யூரின் வெளியில் வருது, ஒரு மாதிரி பாடிலாம் சில்னஸ் ஆகிடுச்சு அம்மாவுக்கு. எனக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கிறாரு. சரி, அவரை போய் கூப்பிட்டேன், அம்மாவுக்கு எதுவும் ஆகுதுடா, வா சீக்கிரமாக வெளியே வா, எது என்ன ஆச்சுன்னு தெரியல, வந்து பாரு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. உடனே போயிட்டு அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சின்னு வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி இப்போ அங்கேருந்து என்ன செஞ்சோம், எங்கே கூட்டின்னு போகிறதுன்னு தெரியல. கேகே நகரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீடு இருந்தது. அப்போது எங்களுக்கு பயம் அதிகமாக இருந்ததுனால அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஈஞ்சம்பக்கத்துலேருந்து ட்ராவல் பண்ணி நாங்கள் இங்கே கேகே நகருக்கு வரும்போது ராத்திரி ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 மணி. நாங்கள் பேசி இருக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி மறுபடியும் நாங்கள் கூட்டின்னு வரத்துக்குள்ளே அங்கே வரத்துக்குள்ளே 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இங்கே கேகே நகருக்கு வந்தால் சித்தி தூங்கின்னு இருக்கிறாங்க. அப்போ தட்டி எழுப்பணும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை,
வான்னு சொன்னேன். பக்கத்தில் கேகே நகர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போனேன். கூட்டும் போனதுமே அவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ அது அப்படியே சொல்கிறாங்க டாக்டர், இது தேராது, இது வேற எங்கன்னா தூக்கின்னு போயிடுங்க அப்படின்னு. உடனே எங்கள் அண்ணனுக்கு கோவம் வந்துடுச்சு. அங்கே போயிட்டு அது ஒரு பிரச்சனை போல் ஆகிட்டு உடனே அங்கேருந்து பேக் பண்ணி என்ன செய்கிறாங்க, கேஎம்சி கூட்டின்னு போயிடுங்க, கேஎம்சி கூட்டின்னு போயிட்டீங்களா அங்கே பார்ப்பாங்கன்னு சொல்லி கேஎம்சி கூட்டின்னு போகும்போது என்னை விட்டுட்டாங்க. எங்கள் மாமா மற்றபடி ரிலேட்டிவ்லாம் கூட்டின்னு போகும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வியாழக்கிழமை இந்த ஃபீவர் வருது. வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு பலவீனம் வருது. விடிய காத்தால ஒரு 3:30 to 4 அவங்க மறிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு பெரிய ஷாக்கு, எங்களுக்கு தாங்கவே முடியாத ஷாக்கு. மாமா வர்றாரு, அங்கே எங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்கிறோம், படுத்துருக்குறோம். வந்து கதவை தட்டி அழுகுறாரு. யாருமே எதிர்பார்க்க முடியாத. என்ன வயசு இருக்கும் அம்மாவுக்கு அப்போ? அம்மாவுக்கு ஒரு 45 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சின்ன வயசுல ஒரு ஃபீவர் வந்து, ஒரே ஃபீவர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க, பிளட்டு ரிட்டன் ஆச்சு. அது கூட்டின்னு வந்துட்டு உடனே நாங்கள் கூட்டின்னு போகும்போது அங்கே போகும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த வயசுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா விட்டு போகவே மாட்டேன், அம்மா கூடவே இருப்பேன். அம்மா தான் உலகம், எதுவுமே தெரியாது எனக்கு. தனியாக போய் விளையாடினா கூட அம்மாண்ட சொல்லிட்டு போவோம், அம்மா அங்கே இருக்கிறம்மா, அம்மா அங்கே இருக்கிறம்மா, தேடினே வருவாங்க. இப்போ என்னன்னு தெரியல, அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததை விட என்னை பார்த்து தான் அதிகமாக வந்து அழுதாங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாத கூடவே வச்சிருந்து ஒரு பச்சை மண்ணு மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அழுதாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு யாருமே கிடையாது, பொம்பளை பிள்ளைங்களாம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் அதனால் என்ன செஞ்சாங்க, சித்தி வீட்டில் வந்து தங்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது சித்தி வீட்டில் வந்து இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கின்னு இருக்கிறேன். அண்ணெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ வெளியில் வந்து ஒரு 2 பேர் பேசின்னு இருக்கிறாங்க, இந்த பையன் வேலைக்கு கூட போகல, அப்படியே படுத்துங்க எடுக்கிறான், எங்கன்னா வேலைக்கு போகலாம் இந்த வயசில் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நான் என்ன செஞ்சேன், அவங்ககிட்டயே வந்து சொன்னேன், ஏதாச்சும் வேலை இருந்தால் எனக்கு பார்த்து வைங்க, ஏன்னா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க என்ன. இப்போ கூடவே அப்போது போகும்போது ஒரு கார் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலையை கற்றுக்கின்னு அங்கேருந்து அதில் வர வருமானத்தை கொண்டு வந்து என்ன செய்வேன், அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க, இது மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன செய்வாங்க, கல்யாணம் ஆன புதுசுன்றதுனால நாங்கள் காசு இந்த சம்பளம் கொடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு 2-3 நாள் இருப்பாங்க, மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கள் அண்ணி அவங்க கல்யாணம் ஆன புதுசு, மறுபடியும் நாங்கள் பார்த்த காசே இருக்காது. நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக, அங்கேருந்து வந்து போகிறது ட்ராவலிங் அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை வாங்குவோம், நாளைக்கு காலையில் பஸ்ஸுக்கு பேர் வரலன்னு சொல்லிட்டு ஒரு தோசை 5 ரூபாய். அந்த ஒரு தோசைக்கு சாம்பாரை ஊற்றி அது சாப்பிடுவேன், பசி எனக்கு அடங்காது. அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கிறவரே எனக்கு கேட்குறாரு, என்னடா உனக்கு பசிக்குதா, சாப்பிடண்டா இன்னொரு தோசை வாங்கி, என்னடா அப்படி சாப்பிட்ற அப்படின்னும் போது. ஏன்னா அவ்வளோ வந்து நாங்கள் நல்லா எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க, அது சொல்கிறேன் நான். எவ்வளோ அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த திருவிழா பண்ணுறது பயங்கர ஆடம்பரமாக இருந்தது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கொடூரமான, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்றப்போ வந்து கஷ்டம் வந்துருச்சு. ஒரு முறை அம்மா இருக்கும்போது ஒரு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு திருமண விழா, அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, அந்த கல்யாணத்தில் போயிட்டு மொய் வச்சுட்டு வந்துடுறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போயிட்டு வச்சுட்டு வரும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைக்கவே இல்லை, அவ்வளோ ஒரு கஷ்டம், சாப்பாடு இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அம்மா சொன்னாங்க மொய் வச்சிடுற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்போ நான் போய் நிற்கிறேன், நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. யார் சார், இது பாத்திரம் எடுத்துன்னு வந்து நிற்கிற, போடா இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் இருக்கிறவர் வந்து அவர் வந்து பார்த்துட்டு வந்து கேட்டார் என்ன, நீ அப்பா பேரை சொல்லி பலராம அண்ணா பையன் தானே நீ? ஆமாம். என்ன எப்படிப்பட்ட ஃபேமிலி எதுங்க, என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு கொடுக்கும்போது எனக்கு ஒரே அப்படியே அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து அழுகுறம்மா, என்னை அனுப்பாதம்மா அப்படிலாம் சொல்கிறாங்கம்மான்னு. உடனே அவங்க என்னை கட்டி பிடிச்சின்னு ஒரே அழுது. அந்த டைமில் சொல்கிறேன், அவங்க இருக்கும்போது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அப்போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கேகே நகரில் வந்து அந்த வேலையை, அந்த கார் பெயிண்டிங் வேலையை கற்றுக்கின்னு ஒரு ஷெட்டில் போயிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1999 எனக்கும் என் மனைவி தேவகிருபைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அங்கே நடக்குது. எங்கள் வீட்டில் வந்து 5 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை.
ஓ, அவங்க வீட்ல 5 பையன் பொண்ணு கிடையாது, உங்க வீட்ல வந்து 5 பெண் பிள்ளைங்க ஒரு பையன். பிரைஸ் தி லார்ட். முழுவதுமே எங்க அப்பா வந்து திருநெல்வேலி, எங்க அம்மா வந்து மெட்ராஸ். சரி. நாங்க ஒரு பேக்ரவுண்ட் இந்து ஃபேமிலி தான். எல்லா கோயில் குளத்துக்கும் போகிற ஆட்கள் தான். போவோம். அப்படி இருந்தவங்க தான் நாங்க. அப்புறம் திருமண காரியம் வந்தப்போ இவங்க சொன்னாங்க ஞானஸ்நானம் எடுத்தாதான் திருமணம் அப்படி சொல்லிட்டாங்க. எப்படி அவரை உங்களுக்கு தெரியும்? அவங்க வந்து ரிலேஷன் தான். ஓ, சொந்தம் தான் உங்களுக்கு? அப்படியா? இவங்க சித்தி இருக்கிற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். ஓகே. இவங்க சித்தி இருக்கிற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம எங்க அண்ணனுக்கு இவங்க அக்காவை கொடுத்துருக்குறாங்க. ஓ, உங்க அக்கானா சித்தி விட்டு பிள்ளைய வந்து இவங்க அண்ணனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க. அதனால அப்ப கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். ஞானஸ்நானம் எடுத்தாதான் திருமணம் அப்படி சொல்லிட்டாங்க. சரி. அப்படி இருந்தும் நானும் அதெல்லாம் ரொம்ப யோசிச்சேன். என்ன இது இப்படி இப்போ இதுக்கெல்லாம் இதெல்லாம் இல்லையே, ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி சொல்றாங்க. நீங்க அது வரைக்கும் சர்ச் எல்லாம் போகலையா? இல்ல இல்ல போகல, சர்ச் போனதே கிடையாது. வந்து ஒரு ஜெப கூட்டம் மாதிரி நடக்கும். ஓகே. அந்த பாட்டெல்லாம் நான் விரும்புவேன். பக்கத்து வீட்டில் அந்த இயேசு அழைக்கிறார் அந்த பாடல்கள், அந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு தாகத்தை கொடுத்தது. அது மாத்திரம் இல்லாமல் எதிர்க்க இருக்கிற அம்மா வந்து வேதம் வாசிக்க தெரியாது, என்னை கூப்பிடுவாங்க வேதம் வாசிக்க. அப்போ நான் போய் வேதம் வாசிப்பேன், வேதம் வாசித்து காட்டுவேன் அவங்களுக்கு. அப்பயும் அவங்க வந்து நம்மளோட இதுவெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னு, இனிமேல் உங்களுக்கு வந்து பைபிளே படிச்சு காட்டக்கூடாது, நம்ம கடவுளை பத்தி பேசுறாங்களே இவங்க, இனிமேல் வரவே கூடாது அப்படி யோசிப்பேன். ஆனால் டெய்லி என்னை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அந்த பைபிள் வாசிச்சுட்டு அதுக்குள்ள அர்த்தத்தை எனக்கு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது புரியாது. எனக்கு அது புரியாது. அப்போ நாங்கள் வந்து அங்கே ஒரு வாலிபர்களாக இருந்ததால் அவங்க புதன்கிழமை அவங்க வீட்டில் வைப்பாங்க அந்த ஜெபக்கூட்டம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படிதான் இருக்கும். அதில் போய் கலந்துப்பேன், உட்காருவேன், ஒன்றும் தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களாம் எடுத்து பைபிள் வாசிக்கும்போது நான் மட்டும் யோசிப்பேன், இவங்கெல்லாம் இப்படி சொன்னதும் டக்குன்னு எடுத்து வாசிக்கிறாங்களே, இது மாதிரி நம்மளும் வாசிக்கணும். ஆனால் நமக்கு தெரியலையே, ஒன்றுமே தெரியலையே, எது எங்கே இருக்குன்னு ஒன்றுமே தெரியல அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சேன். ஃபீல் பண்ணியிருக்கீங்க. சரி, எப்படி அப்போ அவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்களா உங்களுக்கு? உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க, உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? எங்கள் வீட்டில் வந்து இந்து கல்யாணம் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க ஞானஸ்நானம் எடுத்தால் கல்யாணம் அப்படி சொல்லிட்டு, இல்லாட்டி இல்லை சொல்லிட்டாரு. சரி, நீங்க சொல்லுங்க பிரதர், எப்படி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை பார்த்தவங்க, அபிஷேகம் வாங்கினவங்க, இவங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. ஆனா அண்ணனுக்கு பொண்ணு, இவங்க அண்ணனுக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறீங்க. எப்படி இவங்களை பிடிச்சிருந்ததா? எப்படி நீங்க? பிடிச்சிருந்தது, இவங்களை பிடிச்சிருந்தது. அதனால எங்க மாமா கிட்ட சொல்லி இவங்களை திருமணத்துக்கு வந்து பெண்ணு கேளு அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எங்கள் மாமா சொன்னார், யாருமே இல்லை எங்களுக்கு. சரிடா, கல்யாணத்துக்கு எவ்வளோ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது 100 ரூபாய் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பெரிய பணம். 100 ரூபாய். ஏன்னா அப்போ வந்து சினிமாவில் வந்து காட்டுவாங்க, ஒரு 2 மாலை போட்டுக்குவாங்க, ஒரு மஞ்சள் கயிறு வச்சு அது மட்டும் தான் கல்யாணம் அப்படின்னு நான் நினச்சி அப்பா சொன்னேன். பலார்னு ஒன்று விட்டாரு. நான் பிடிச்சி ஏன் நடிக்கிற அப்படின்னு கேட்டேன். சரி, காசு வேணாண்டா, என்னடா பண்ணுற அப்படின்போ. அப்போ எங்கள் சித்தப்பா கிட்ட ஈஞ்சம்பாக்கத்துக்கு கூட்டும் போய் சொல்லும் போது அவங்க எல்லாருமே ஒத்துக்குன்னு எங்களுக்கு வந்து திருமண காரியத்துக்கு வந்து நடந்து வந்தாங்க. நம்ம கிறிஸ்தவ தாலி ஆவிக்குரிய ஒரு சபையின் போதகர். அந்த போதகரை குறித்து சொல்லணும்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து சுவிசேஷம் அறிவிக்க வருவார். நான் என்ன செய்வேன், பயங்கரமான ஒரு வாழ்த்தனம் பண்ணுவேன் நான். அங்கே இருக்கிற அப்போ வந்து இப்போதான் தார் ரோடெல்லாம், அப்போ செம்மண் ரோடு, அதில் சின்ன சின்ன பொடி கல்லுலாம் இருக்கும், அதெல்லாம் வாரி அவர் மேலே அடிச்சுட்டு ஓடுவேன். அப்போ பார்த்தீங்களா, எனக்கு யாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் பாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அவர்கிட்ட சொல்லணும் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு வந்து தெரியல. அப்போ அதனால வேற ஒரு பாஸ்டரை வச்சு எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா தான் ரெடி, எங்கள் சித்தப்பா போகிற சர்ச்சு மூலமாக பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா இவர் தான் வந்து நிற்கிறாரு. எனக்கு பார்த்தேன், அப்போ உணர்ந்த நாடு, ஓ கர்த்தர் பாரு, எந்த பாஸ்டர் நம்ம கள்ள தூக்கி அடிச்சப்போ அவர் தான் வந்து நமக்கு ஜெபம் பண்ணி தாலி எடுத்து கொடுத்து எனக்கு. அப்போ அது ஒரு ஆரம்பம். திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் ரெடி ஆகி நிற்கிறோம். சரி, அப்போதைக்கு முறைப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சைடில் தான், நான் இங்கே தான் இருந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸு அப்படியே விளையாட்டாக அப்படியே போயின்னு இருக்குது. திருமணம் ஆயிடுச்சு. ஏன் திருமணம், 22 வயசில் எனக்கு திருமணம் நடந்தது. ஏன் அப்படின்னாக்கா, முதல் காரணம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை.
எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஆள் வீட்ல செஞ்சு கொடுக்கவும் ஆள் இல்ல, யாருமே கிடையாது. அதனால கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்ன்ற கட்டாயம். எங்க சித்தி வீட்டுல இருந்து சித்தியை வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்காக துபாய் போயிட்டாங்க. அவங்க அங்கேயும் இல்லை. அப்ப நான் போற இடம்லாம் பாருங்க எதனா ஒரு பிரச்சனை இருந்துக்கினே தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில எல்லாம் திருமணம் எல்லாம் ஆண்டவர் கிருபையால நடந்து முடிஞ்சிடுச்சு. இவங்களுக்கும் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகர், வற்புறுத்தி எல்லாம் பண்ணல. ஆமா, அவங்களுக்கு அதை புரிய வச்சேன், சுவிசேஷம் தெரிவிச்சேன். நம்ம NLAG கொண்டு போயிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து சர்ச்சுக்கு கூட்டின்னு போனேன். அவங்க பர்மிஷனோட சர்ச்சுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா ஞானஸ்தானத்தில் அவங்க ஃபேமிலியில் யாருமே வரல. அதே மாதிரி எனக்கும் யாருமே கிடையாது ஞானஸ்தானம். எங்கள் அண்ணன் தான். இவங்களுக்கு எடுக்கும்போது நான் தான் பக்கத்தில் இருந்து அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒருத்தர் லேடி ஃப்ரெண்டை கூட்டு போனாங்க. அவங்க தான் உதவியெல்லாம் செஞ்சாங்க. இது முடிஞ்சு மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் வரோம். எங்களுக்கு அடுத்த கட்ட சோதனை ஆரம்பிக்குது. எல்லாமே வந்துட்டு முடிச்சுட்டு வெள்ளம் போயிட்டாங்க. கொடுத்த சீரெல்லாம் டெம்போ வேன் தான். அப்போது அதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. வீடு இல்லை. எல்லாத்தையும் பண்ணால் யாருமே, எங்கள் மாமாவுக்கு அவர் தான் மேரேஜ் பண்ணி வச்சவர். மாமா எது பண்ணோம் இதெல்லாம் இறக்கணும்னா எங்கடா எடுத்து வைப்பேன். நம்ம வீட்டில் தான் மாமா. நம்ம வீட்லையா? எனக்கே இடம் இல்லை, நீ என்னடா நம்ம வீட்டிலன்ற, எங்கன்னா பார்த்து வச்சுக்கடா, எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு அவரு தண்ணி பார்ட்டி போயிட்டாங்க. எல்லாம் விட்டுட்டு மேலேருந்து மழை பெய்யுது. ஃபஸ்ட்டு அட்டமே அவங்க வீட்டில் சொன்னாங்க, வேணாம் இந்த கல்யாணம் வேணாம். அவங்க கிறிஸ்டின் சொன்னதுமே அவங்க ரொம்ப இதுவாயிட்டாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்தா அதுக்கேற்ற மாதிரியே நடக்குது. ஒன்றும் என்ன செய்யறதுன்னு புரியல. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருந்தான். நான் மட்டும் கேட்டேன், எங்கடா எதனா வீடு எதனா இருக்குதாடா, எல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னு. அவன் சொன்னா, மச்சி இங்கே வீடே வந்து எதுவுமே இல்லைடா. நான் அப்படியே நினைச்சிங்கன்னா மேலே பார்க்குறேன், ஒரு வீடு கூரை இல்லாமல் அங்கங்கே பொத்தலாக ஒரு வீடு இருக்குது. அப்போ அந்த வீட்டில் கேட்குறேன், இது யார் வீட்டேன்? எங்கள் அக்கா வீடு தான்டா அப்படின்னு. கொடுப்பாங்களா கேளேன். ஏய் வாலியே இல்லைடா, மேலே ஒன்றுமே இல்லைடா, ஃபுல்லாக உள்ளே ஒழுகண்டா அப்படின்றான். இல்லை பரவாயில்லடா, இப்போ எனக்கு வீடே இல்லையா கூடுறான்னா. அவங்க போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்து 3000 ரூபாய் அட்வான்ஸு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பத்திரிக்கை அடிக்க கூட என்கிட்ட காசு கிடையாது. பாக்கெட்டில் அங்கங்கே ஃப்ரெண்டுங்க வந்து 50 100ன்னு வச்சாங்க பாருங்கள். அதெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்தா 3100 ரூபாய் இருந்தது. கர்த்தருடைய கிருபை. அவங்க கேட்டது 3000 ரூபாய், என்கிட்ட 100 ரூபாய் வச்சுன்னு 3000 ரூபாய் கொடுத்தேன். எல்லாருமே அந்த டைமில் நல்லா கயிறுங்களை கட்டி தூக்கி அந்த வீட்டுக்கு மேலே எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க. மேலே ஒரு தார்பாயை போட்டாங்க. அந்த இடத்துல குடியிருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கல்யாணம் பண்ணி போன உடனே அடுத்த நாள்லேருந்து நான் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை போயிடுச்சு எனக்கு. செகண்ட் ஐடி. இப்போ அடுத்தது இவங்களுக்கு வந்து டைலரிங் தெரிஞ்சதுனால அப்போது கேட்குறேன், வேலைக்கு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க வேலைக்கு போவாங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். சாப்பாடு செய்கிறது, கொஞ்சம் ஏதாச்சும் வச்சு ரெடி பண்ணி வைக்கிறது, தண்ணி பிடிச்சின்னு வந்து வைக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணால் 1 மாதம் 2 மாதங்கிட்ட எனக்கு வேலையே இல்லை. அதுக்கு அந்த சூழ்நிலை பயங்கரமாக நெருக்கப்பட்டேன். நான் தேவனை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அப்படியே என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. அந்த டைமில் வந்து நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒன்று போனேன். ரொம்ப சூழ்நிலையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு YMCயில் நடந்தது. இதில் வேப்பேரி ராயப்பேட்டால. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போகும்போது அந்த ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சுட்டு பாஸ்டர் கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்றாரு. நான் கேட்குறேன், பக்கத்தில் இவங்களையா அப்படின்னு கேட்குறேன். நீ தான் வா அப்படின்னாரு. அப்போ போனாக்கா, தம்பி தேவன் உங்களை உயர்த்தணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் ஆண்டவருக்கு வேணும், நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், அதிகாலையில் இருந்து ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த டைம்னு கேட்காத வந்துட்டேன். கல்யாணம் புதுசு எங்களுக்கு. 2 அவங்கள தூங்குறாங்க. நான் எழுந்து பார்க்குறேன். டைம் பார்த்தாக்கா 12. மறுபடியும் படுத்துட்டு எழுந்து பார்த்தா டைம் 1. மறுபடியும் எழுந்தா 2, மாத்திரம் 3. தெரியல எனக்கு. கல்யாணம் புதுசு, என்ன செய்யறது தெரியல. அப்போ பார்த்தேன், எங்களுக்கு நவம்பர் 14 வந்து மேரேஜ் ஆச்சு. 1999 நவம்பர் 14. அந்த குளிரான டைம் தான் அது. அப்போது அந்த டைமில் என்ன பண்ண, பெட்ஷீட் எல்லாம் போத்திக்கின்னு ஜெபம் பண்ணுற, நல்லா இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க, எதுக்காக எங்களை அழைச்சிங்க, எதுக்காக எனக்கு ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீங்க, ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாங்க, வேலையை கொடுங்க. ஜெபம் பண்ணின்னு கண்ணை திறந்து பார்த்தா 3:10 தான் ஆகுது. என்னடா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, டைமு போக இல்லையே, ஜெபமே பண்ண தெரியலையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணேன். அப்போது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ நாளையிலேருந்து குடும்பமாக உட்காந்து நீ என்னை ஆராதிக்கணும் வீட்டில். அப்போது நான் யோசித்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ஸ்டே. அந்த நாள் நான் பிடிச்சினேன். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா வாரம்
எங்கள் வீட்டில் ஜப கூட்டம் வந்து வைக்க ஆரம்பித்தோம். ஹalleluya. நானும் என் மனைவியும் 2 பேர், எங்கே நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் பார்த்தா நாங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 26-27 வருஷமாக அந்த ஜபத்தை நாங்கள் விடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. காணிக்க கொடுக்க காசு இருக்காது. வர ஜனங்களுக்கு டீ போட பால் டீ போட்டு கொடுக்க முடியாது. ஒன்று இருக்கு இந்த பிளாக் டீ போட்டு கொடுக்கறதுக்கு ஊழியக்காரர் வந்து ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வருவாங்க, ஊழியக்காரர் வந்து தாம்பரத்துலேருந்து வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு போய் பார்த்தா தேவகிருபை காசு எதனா வச்சுருக்கிறியா அப்படின்னா இருக்குதுங்க. பார்த்து எடுத்து சில்லறையாக இருக்கும். பொறுக்கி பார்த்தா 16 ரூபாய் 17 ரூபாய் இருக்கும். ஐயா கோச்சிக்காதீங்க, என்கிட்ட இதான் இருக்குது. அவங்களும் அதை மனமுகர்ந்து வாங்கின்னு போவாங்க ஊழியக்காரர்களும். இப்படி இந்த இதில் வர ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு போய் தேவ சமூகத்தில் கொண்டு போய் சபையில், பக்கத்தில் இருக்கிற சபையில் கொண்டு போய் சேர்ப்பேன். எனக்கு 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விசேஷமாக ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு. அந்த பெண் குழந்தை வளர்ந்து வரும்போது ஒரே ஒரு 3 வயசில் காது கேட்காம போயிடுச்சு. காது கேட்காம பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, அடுத்த அதிர்ச்சி எனக்கு. போய் கூப்பிட்றேன், கேட்காத போயின்னே இருக்குது குழந்தை. அப்புறம் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் எக்கோ டெஸ்டிங்லாம் எடுத்தாங்க. பேக்கில் வச்சு ஒரு கவர் வச்சு ஷேக் பண்ணாங்க. அந்த ஆமாம் எல்லாமே பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை. அப்புறமா செக் பண்ணி பார்த்தா இந்த குழந்தைக்கு வந்து வாயும் பேச வராது, காதும் கேட்காது. இந்த குழந்தைக்கு வாய் பேசுதா அப்படின்னு கேட்க பேசுது. இது வந்து கிரிட்டிக்கலான பேபி. அப்போ உடனே தேவ சமூகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபெய்த்தாக இறங்கிட்டேன் ஆண்டவருக்குள்ள. உள்ள ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அழுது ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்கு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்து ஜபம். அந்த ஜபத்தில் போராடி ஜெபிச்சு ஆண்டவர் என் மகளுக்கு வந்து ஒரு அற்புதம் செஞ்சார். காது கேட்டுச்சு. தேவன் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ஜபத்துக்கு வல்லமை இருக்குது சிஸ்டர். ஆண்டவர் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதுல இருந்து 2003 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்து ஒரு 10-12 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தூங்கின்னு இருக்கிறான். வாய்ஸ் அவனுக்கு உள்ள இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. இந்த புறாலாம் சவுண்டு போட மாதிரி ஒரு மாதிரி குர்ரு, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவனுக்குள்ள இருந்து வருது. கீழே வருது. 2nd ஃப்ளோரில் இவங்க அம்மா வீடு, குழந்தைய வச்சுன்னு இருக்கிறாங்க. நான் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து முதல் குழந்தைக்கு காலி பண்ணி வந்துட்டேன். 2வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடிசை. ஒரு பக்கம் வந்து ஒரு தண்ணி டேங்க்கு, அதனுடைய சுவர். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்வடி, அதோட மதில் சுவர். இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு தட்டி. 8 ரூம். இதுதான் எனக்கு வீடு. மழை பெஞ்சா தண்ணி வரும், உள்ள தேரை வரும், உள்ள பூரான் வரும், இது எல்லாமே வரும். ஆனாலும் கோடு போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன், ஆண்டவரே இதுக்கு மேலே தண்ணி வந்தால் என்னால் படுக்க முடியாது, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யணும் ஏசப்பா, நீங்கள் உதவி செய்ய. எப்போ அந்த கரெக்டாக நான் போடுற கோட்டை தாண்டி தண்ணி வந்ததே கிடையாது. ஆண்டவர் இடத்துல ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் எங்கே போவேன் ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறது ஆண்டவரே, நான் எங்கே யார் வீட்டில் போய் நிற்பேன் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவர் உடனே ஒரு அற்புதம் செய்வார். இந்த சூழ்நிலையில என் 2வது பையன் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. மறுபடியும் தூக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் சொன்னான் 100 குழந்தையில ஒரு குழந்தைக்கு வர வியாதி உன் குழந்தைக்கு வந்துருக்கு. அடுத்த அடி எனக்கு. அது என்ன வியாதியா? அது வந்து சத்தமா வருதுங்களா? தொண்டை குழா வந்து சுருங்கிடுமா. அதில் வர சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பால் குடிச்சு போகிற உணவு குழாயில் போகிறதுக்கும் டேமேஜ், சுவாச குழாயே டேமேஜ். இந்த குழந்தைக்கு வந்து அது வளரும் போது வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா இந்த குழந்தை இப்படி தான். அப்போ அவங்களும் அதிகம் சொல்கிறாங்க, பேச்சு வரமா தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தைய தூக்கி கையில் வச்சு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது தானே ஆண்டவரே இந்த குழந்தை, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு தொடர்ந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ போராட்டத்தை சகிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாது ஆண்டவரே. என்ன வேணாலும் நினச்சிங்க, அந்த குழந்தைக்கு மாத்திரை இல்லை, மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஜபந்தான். யாருக்குறைய ஒரே வாரத்தில் ஆண்டவர் குழந்தைக்கு பூரணமான சுகத்தை கொடுத்தாரு. சத்தமே இல்லை. பால் குடிச்சாக்கா வாயிலேருந்து அவனுக்கு வெளியில் வரும். பால் குடிக்கும் போது அப்படி வாமிட்டிங் வரும், உள்ளவே போகாது. அப்படிப்பட்ட குழந்தை பால் குடிக்கிறதுக்கு ஆரம்பித்தான், நல்லா பேச ஆரம்பித்தான். ஆண்டவர் கிருபையில் இப்படி நடந்தது. இதுக்கு அடுத்த கட்டம் எனக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுதான் மாஸ்டர் பயங்கரமான என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு காரியம்.